வெல்கம் டு தேவ் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோன்னா, உங்கள் ஓட்ஐடியில் என்னென்ன கரெக்ஷன் பண்ணலாம், புதுசாக எப்படி அப்ளை பண்ணலாங்கிற எல்லா டீட்டெயிலுமே பார்க்க போகிறோம். இதுக்கான வெப்சைட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை ஓப்பன் பண்ணி போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு லாகின்க்கு பதிலாக சைன் அப் அப்படிங்கிறத கொடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், அதில் உள்ள கேப்சா இது மூணையும் கொடுத்து கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுடைய ஃபஸ்ட் நேம் கேட்கும், லாஸ்ட் நேம், உங்களுடைய பாஸ்வேர்டு, அதே பாஸ்வேர்டை திரும்ப கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் கொடுத்து ரெக்வெஸ்ட் ஓடிபி கொடுங்க. உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும், அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். இப்போது நீங்கள் வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணிங்கனாலும் மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு கொடுத்து ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபி கொடுத்து உங்களோட இதில் வெரிஃபை லாகின்னு ப்ளூ கலர் பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் வெப்சைட் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபார்ம் 6. இது நீங்கள் ஓட்டர் ஐடியே இல்லை, எனக்கு இப்போ தான் வேணும்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இது மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஸ்டேட், டிஸ்ட்ரிக்கு, உங்களோட அசம்பிளி கான்ஸ்டியூவன்சி எல்லாம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த நெக்ஸ்ட் அப்படின்னு கீழே இருக்கு இல்லையா ப்ளூ கலர் பாக்ஸ், அது உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இது மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் உங்களோட டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அசம்பிளி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடித்ததுமே பார்த்திங்கன்னா கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும். இதே மாதிரி அடுத்தடுத்த பாக்ஸ், அடுத்து உங்களுடைய நேமு, உங்களுடைய ஃபோட்டோவோட இமேஜை நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா என்ன உங்களோட அப்பா பேர், ரிலேட்டிவ்ஸ், உங்கள் அம்மா பேர் போகிறீங்கன்னா அம்மா, ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்ட், அது மாதிரி ரிலேட்டிவ் யாருன்னு செலக்ட் பண்ணிக்கிட்டு அவங்க நேம். அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களோடது கொடுத்தீங்கன்னா செல்ஃபு, இல்லை உங்கள் வீட்டில் உள்ளவங்கன்னா ரிலேட்டிவ் மென்ஷன்டு அபோங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர். அடுத்து உங்களுடைய ஆதார் டீட்டெயில், ஆதாரை கிளிக் பண்ணி கீழே உங்களுக்கு பாக்ஸ் ஓப்பன் ஆகும், அதில் ஆதார் நம்பரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபீமேல், ஜெண்டர் ஃபீமேலா மேலா அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கு டேட் ஆஃப் பர்த்துக்கும் அட்ரஸ்க்கும் நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். என்ன டாக்குமெண்ட் வைக்க போகிறீங்களோ, இப்போ ஆதார் கார்டுனா ஆதார் கார்டு அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சூஸ் ஃபைல் கொடுத்து ஆதார் கார்டோட இமேஜை அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில், இதில் ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட்டு, உங்களுடைய வில்லேஜு எல்லாமே கேட்கும். நெக்ஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸு, பின்கோடு, தாலுக்கா, டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்ரஸ்க்கும் ப்ரூஃப் ஆஃப் இது கேட்கும். ஸோ அதுக்கும் நீங்கள் என்ன டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணி அதோட இமேஜை அப்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இது கேட்டகரி ஆஃப் டிசபிலிட்டி இருக்கிறவங்க இதை சூஸ் பண்ணி நீங்கள் என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் வைக்கணும், இல்லைன்னா அந்த பாக்ஸை விட்டுடலாம். அடுத்தது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராச்சும் ஓட்டர் ஐடி வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கான இதை இதில் ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கூட இதை நீங்கள் விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷனில் உங்களோட ஊர் எது, ஸ்டேட் எது, டிஸ்ட்ரிக் எது எல்லாம் கொடுத்துட்டு இங்கே கீழே உங்களுடைய பிளேஸு, டேட் இருக்கும், கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களுடைய கேப்சா ஒன்று ஷோ ஆகும், அதை பார்த்து டைப் பண்ணதுக்கப்புறம் சென்ட் ஓடிபின்னு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்துட்டு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் கொடுத்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்களே ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ரெண்டாவது பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நேம் என்னோடய ஓட்டர் ஐடியிலேருந்து நேம் நீக்கிக்கிறேன் அப்படிங்கிறவங்க அந்த செகண்ட் இதை டெலிஷன் ஆஃப் நேம் இன் எக்ஸிஸ்டிங் ரோலில் கொடுக்கலாம். தேர்டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப், இது என்ஆர்ஐயில் இருக்கிறவங்களுக்கு நியூவாக ஓட்டர் ஐடி பண்ணணும் அப்படிங்கிறவங்க அதை பண்ணிக்கலாம். அடுத்தது இதுதான் ஃபார்ம் 8 தான் நம்ம எல்லா கரெக்ஷனுக்குமே யூஸ் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா செல்ஃபாக அதர் எலக்ட்ரான்னு கேட்கும். நான் அதர் எலக்டர் பண்ணுறேன், ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் செல்ஃப் கொடுத்துக்கோங்க. செல்ஃப் கொடுத்து சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்துட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் காட்டும், கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிஸ்டன்ட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். செகண்ட் நீங்கள் எல்லா கரெக்ஷனுக்குமே செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் எதுவாக இருந்தாலும். அடுத்தது மூணாவது உங்களுக்கு எந்த கரெக்ஷனுமே இல்லை, ஆனால் புது கார்டு வேணும், என்னோடய கார்டு உடஞ்சிடுச்சோ இல்லை எதுவும் ஆகிட்டுனா நீங்கள் மூணாவது கிளிக் பண்ணிக்கலாம். நாலாவது நீங்கள் பர்சன் வித் டிசபிலிட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணோன்னே இப்படி உள்ளே போகும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு இது எல்லாமே இருக்கும். ரெண்டாவது உங்களுடைய டீட்டெயில் இருக்கும், நேமு,
டேட் ஆஃப் பர்த்லாம் இருக்கும். 3வது நீங்கள் ஆல்ரெடி செலக்ட் பண்ணது இருக்கும். 4வதுல நீங்கள் என்ன கரெக்ஷன் பண்ண போகிறீங்கிறது இந்த 4வதுல தான் ஃபில் பண்ணணும். இப்போ நான் வந்து மொபைல் நம்பர் மாற்ற போகிறேன் ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த்தும் மாற்ற போகிறேன். ஸோ அந்த 2 பாக்ஸையும் மட்டும் செக் பண்ணிக்கிறேன். மற்றபடி நீங்கள் நேம் மாற்றிக்கலாம், அட்ரஸ் மாற்றிக்கலாம், ஃபோட்டோ மாற்றிக்கலாம், ரிலேஷன் டைப்பு மாற்றிக்கலாம், எல்லாமே மாற்றிக்கலாம். அடுத்து அதுக்கான நான் டேட் ஆஃப் பர்த்தையும் மொபைல் நம்பரையும் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறதுனால அதுக்கான ப்ரூஃபை நான் சப்மிட் பண்ணணும். ஸோ அதுக்கான ப்ரூஃபையும் நான் சூஸ் ஃபைல் கொடுத்து அதுக்காக வந்து நான் ஆதார் கார்டு சப்மிட் பண்ணுறேன். ஸோ ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரூஃபை அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்தா டிக்ளரேஷன் கேட்கும். இந்த டிக்ளரேஷன் பார்த்துட்டு கீழே உங்களுடைய ப்ளேஸ் கொடுத்துட்டு உங்களுடைய கேப்சா அதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி கொடுத்துட்டு பக்கத்தில் சென்ட் ஓடிபி அப்படின்னு இருக்கும். அந்த சென்ட் ஓடிபி கொடுங்க. இப்போ நீங்கள் வந்து நான் மொபைல் நம்பர் சேஞ்ச் கொடுத்துருக்கிறதுனால சென்ட் ஓடிபி கேட்குது. இதே நீங்கள் வெறும் டேட் ஆஃப் பர்த் மட்டும்னா ஓடிபி கேட்காது. நான் இப்போ சென்ட் ஓடிபியில் எனக்கு ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கு. அதை கிளிக் பண்ணி நான் எழுதிட்டு ப்ரிவியூ அண்ட் சப்மிட் கொடுத்து பார்த்தோன்னா எனக்கு எல்லாமே பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ப்ளூ கலரில் கீழே சப்மிட் பட்டன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் ஒரு நம்பர் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கூட செக் பண்ணிக்கலாம். 2வது நீங்கள் புது கார்டு வேணும்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஆப்ஷன் இதில் எபிக் டவுன்லோட் அப்படின்னு ஒரு க்ரீன் கலர் பட்டன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். கார்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்குறதுனா இதில் ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போங்க. இப்போ அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பில் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதுவும் ஸ்டேட்டும் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களோட டீட்டெயில்ஸை ஷோ ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுமோ ஓட்டர் ஐடியில் நீங்களே உங்கள் வீட்டில் இருந்தபடி பண்ணிக்கலாம். இதில் எதுவும் டவுட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதனால் நமக்கு ஓட்டர் ஐடியில் தேவையான அனைத்தையுமே இந்த ஒரு வெப்சைட்லேயே நம்ம பண்ணிக்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட்டோ மொபைல் ஆப். Thank you.